உண்டாகட்டும். இன்றைய தினத்துல இந்த வேத வசனத்துப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால சங்கீதம் 137 3வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். எங்களை சிறப்பிடித்தவர்கள் அங்கே எங்க பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எங்களை சிறப்பிடித்தவர்கள் அங்கே எங்க பாடல்கள். சிறைன்னா என்ன? இந்த அவர்கள் ஒரு பிரியா இருக்க முடியாதபடி, பிரியா ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவர் விடுதலையா ஆராதிக்க சபைக்கு போக முடியாம, விடுதலையாக ஆண்டவரை சொல்ல முடியாம, ஜெபிக்க முடியாம, பாட்டுகளை பாட முடியாம, நெருக்கடியில இக்கட்டுல அவர்களை வச்சிருக்கிறாங்க. இப்ப அதே போல நீங்க எத்தனை பேரு விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்க போக முடியாம, பாட்டுகளை பாட முடியாம, துதிக்க முடியாம, ஸ்தோத்திரிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாதபடி நீங்க ரகசியமாக நீங்க ஆண்டவரை நம்பி கொண்டிருக்கிறீங்களோ? இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை விடுதலையா உங்களுக்கு ஆராதிக்க போக முடியலையா? இந்த வசனத்துப்படி கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வாரு. இவர்கள் சிறப்பிடித்தவர்கள் அந்த பாட்டுகளை எங்களுக்காக பாடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களாம். அப்போ பாருங்க, சொல்றாங்க, பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளை, உங்க சபையில சொல்லிக் கொடுக்கிற பாட்டுகளை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை எங்களுக்கும் பாடுங்கன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரத்துல வரும். யாரெல்லாம் உங்களை சபைக்கு போக கூடாதுன்னு விரட்டி அடிச்சு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்களோ, வெளியில போக கூடாதுன்னு சொல்லி, அதை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஊருக்குள்ளே உங்க தெருவுலே அடக்கி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரத்துல அவங்க சொல்லுவாங்க, அந்த பாட்டை எங்களுக்காக பாடுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக அந்த சபையில சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளை எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரமாக வருது. நீங்க அவர்களுக்காக சொல்ல போறீங்க, அவர்களுக்காக பாட்டுகளை பாட போறீங்க. அவர்களும் உங்களோட சேர்ந்து சபைக்கு வருவாங்க. அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க தைரியம் கொண்டு நீங்க இருக்கிற இடங்களை நீங்க ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்துல உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்வாரு. சிறப்பிடித்தவர்கள் என்ன? விடுதலையா அவர்களுக்கு ஆராதிக்க முடியல, விடுதலையா வெளியில போக முடியல, விடுதலையா ஆண்டவருக்காக வாழ முடியல. இப்படிப்பட்ட ஒரு சிறையில இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவங்க அந்த பாடல்களை எங்களுக்காக பாடுங்கன்னு சொல்றாங்க. சீயோன்ல சொல்லிக் கொடுக்குற அந்த பாட்டுகளை. அப்ப இவங்க இவங்களே யோசிக்கிறது போல இருக்கு. அதே போல நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க அவர்கள் சபைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய காலம் சீக்கிரத்துல வருது. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தைப்படி ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்வாரு. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசாப்பா, அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, அருமையான சகோதரன் சகோதரிகள் எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விடுதலையோடு ஆராதிக்க முடியாம, விடுதலையா பாட்டு பாட முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, சபைக்கு போக முடியாதபடி சிறப்பிடிக்கப்பட்டவர்களாக வீடுகளே இருக்கிறார்களோ, தெருவுக்குள்ள இருக்கிறார்களோ, ஊருக்குள்ள இருக்கிறார்களோ, அப்பா உங்க மேல ஆண்டவரை கொல்ல பிரியம் இருக்கிறது. அண்ணா நான் விடுதலையாக முடியலையே, விடுதலையாக போக முடியலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இதை பாக்குற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரன் சகோதரிகளுக்கா ஜெபிக்கிற ஆத்மகளுக்கா ஜெபிக்கிறோம்யா. சீக்கிரத்துல ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே ஏசாப்பா அந்த சிறப்பிடிச்சு யாரெல்லாம் போக கூடாதுன்னு வச்சிருக்கிறார்களோ அவர்களோட சேர்ந்து அவர்களும் சபைக்கு போக, உடைய பாட்டுகளை கேட்க, வசனத்தை கேட்க நீங்க கிரியை செய்ய ஆண்டவரே. தோத்திர நன்றி தகப்பனே, தோத்திரையா. இதனால் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனே, தோத்திரம். யாரெல்லாம் அப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விடுதலாக்கும். வியாதியின் படுக்கை ஆண்டவரை ஒரு சரியாக காணப்படுகிறதப்பா. விடுதலையா உங்க சபைக்கு போக முடியல, எலும்பி ஆண்டவரை நடமாட முடியல, சிறப்பிடிக்கப்பட்டவர்களா வியாதியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க விடுதலாக்கும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. தோத்திரம் நன்றியே சப்பா. அப்பா அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. தோத்திரம் தோத்திரம் யா ஆண்டவரே. வியாபாரிகளுக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே, தோத்திரம். வியாபாரம் செய்யற ஆண்டவரே அப்பா தோத்திரம். பிளாட்டு பாருங்களையும் ஆண்டவரே கடைகளை நடத்தி ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனையில ஆண்டவரே அப்பா மாட்டி விடுதலை ஆக முடியாதபடி வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியலையே, வியாபாரம் சரியா ஓடலையேன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க நாலு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. வாங்கின கடனை லோனை திரும்ப ஆண்டவரை கட்ட உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றியப்பா. மீனவர்களுக்கா ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். மீன்களை பிடிக்க கடலுக்குள்ள போறார்கள், அவர்கள் ஆண்டவரை சுகம்பலத்தோட திரும்பி வர உதவி செய்ய, அவர்களுடைய பாதுகாப்பு
பாதுகாப்பு கொடுங்காண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், விவசாயத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயங்கள் பாதிப்பு வராதபடி சில வேளை ஆண்டவரை மழை பெஞ்சு அழிவுகளை உண்டு பண்ணுதப்பா, சில வேளை மழை இல்லாதபடி காஞ்சு போறதப்பா. தெய்வமே எங்க தேசத்துல விவசாயம் ஆண்டவரை ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யப்பா. விவசாயிகள் ஆண்டவரை கஷ்டப்பட்டு செய்யறார்கள், அதை நல்ல விலைக்கு விற்க முடியாதபடி கஷ்டப்படுறாருப்பா, நல்ல விலைக்கு போக மாட்டேங்குதப்பா ஏசாப்பா. நஷ்டங்களை ஆண்டவரை அப்பா அடைகிறார்களப்பா. தெய்வமே விவசாயிகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. விவசாயத்தை தேவன் ஆசீர்வதிங்க, நல்ல வருவாயை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த பாக்குற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க தெய்வமே. எந்தெந்த ஆண்டவரை இக்கட்டில் ஆண்டவரை சிறப்பிடிக்கப்பட்டது போல ஆண்டவரை காணப்படுறார்களோ, மனதளவில் ஆண்டவரை சரியாக காணப்படுதே, எனக்கு விடுதலை இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றியப்பா. ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றியப்பா. கிரியை செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.